Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட எக்ஸசைஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கான வீடியோவை தொடங்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருந்த முதல் கேள்வி, நான் சொன்னதை அவள் கேட்காததுனால அவளுக்கு என்னோட ஒப்பீனியனில் அக்கறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா since with a noun clause and main clause. ஸோ அதை நம்ம மாற்றியும் since clause அப்புறம் main clause with a noun clause இப்படியும் நம்ம சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இன்னும் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர், அவள் நான் சொன்னதை கேட்காததுனால, since she didn't listen to me. ஓகே, நான் சொன்னதை கேட்காதனால. ஸோ இதை since she didn't listen to what I said அப்படின்னு எழுதலாம். நான் சொன்னதை அப்படின்றதால what I said அப்படின்னு எழுதலாம். இல்லை சிம்பிளி நீங்கள் இது எழுதினாலுமே அந்த அர்த்தம் தான் கொடுக்கும். அவளுக்கு என்னுடைய ஒப்பீனியனில் அக்கறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் ஷி டசன்ட் கேர் அபவுட் மை ஒப்பீனியன். ஷி டசன்ட் கேர் அபவுட் மை ஒப்பீனியன். இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஷி டசன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட், ஷி டசன்ட் லைக் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்க. பட் அதை விட ஷி டசன்ட் கேர் இது கரெக்டாக இருக்கும். அண்ட் லிசன் யூஸ் பண்ணும்போது லிசன் டு மீ, லிசன் டு வாட் ஐ செட், டு யூஸ் பண்ணணும். அந்த மிஸ்டேக்கும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, பார்த்துக்கோங்க. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால நீ அங்கே போய் தான் ஆகணும்னு எனக்கு தெரியும். ஸோ நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த விஷயம் நீ பண்ணி தான் ஆகணும்னு எனக்கு தெரியும், நீ போய் தான் ஆகணும்னு. ரைட், ஸோ சின்ஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி மேட் அ ப்ராமிஸ், ஆல்ரெடி யூஸ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. சின்ஸ் யூ ஹாவ் மேட் அ ப்ராமிஸ், ஐ நோ தட் யூ ஷுட் கோ தேர். ஓகே, நீ அங்கே போகணும், இல்லை போய் தான் ஆகணும். ஐ நோ யூ ஹாவ் டு, ஷுட்டுக்கு பதில் யூ ஹாவ் டு கோ தேர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், அவன் இங்கே 5 வருஷம் வேலை செய்யணும்னு சைன் பண்ணியிருக்கிறதுனால அவனால் இப்போ இந்த வேலையிலேருந்து போக முடியாது. ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, அவன் சைன் பண்ணியிருக்கிறதுனால, சின்ஸ் ஹீ ஹேட் சைன்ட் அ டீல் இல்லை அ கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம். பிகாஸ் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சைன் அப்படின்றத ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்பாக தான் யூஸ் பண்ணோம். தட் இஸ் இட் ஷுட் ஹேவ் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். சைன்ட் வாட், அ டீல் ஆர் அ கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகே, ஸோ டீல் ஆர் அ கான்ட்ராக்ட் ஸ்டேட்டிங் தட் ஹீ ஷுட் ஒர்க் ஹியர் ஃபார் 5 years. ஸோ இந்த மாதிரி 5 வருஷம் வேலை செய்யணும்னு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறதுனால, இல்லை கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறதுனால, அந்த வேர்ட் நம்ம தமிழில் சொல்லலைனாலும் இங்கிலீஷில் நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, சின்ஸ் ஹீ ஹேட் சைன்டு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சென்டென்ஸில். ஓகே, ஸோ நம்மளோட அந்த இன்டெண்டட் மீனிங்கை அது கன்வே பண்ணாது. ஸோ அதனால தான் டீல் ஆர் கான்ட்ராக்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஸ்டேட்டிங் ஆர் மென்ஷனிங், இண்டிகேட்டிங், எக்ஸ்பிளைனிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ சின்ஸ் ஹீ ஹேட் சைன்ட் அ டீல் ஸ்டேட்டிங் தேட், இங்கே 5 வருஷம் அவன் வேலை செய்யணும்னு, கரெக்டாக 5 வருஷம் வேலை செய்யணும்னு டீல் சைன் பண்ணியிருக்கிறதுனால இல்லை சைன் பண்ணியிருக்கிறதுனால சொல்லும் போது டீல் யூஸ் பண்ணி சொல்லணும். சின்ஸ் ஹீ ஹேட் சைன்ட் அ டீல் ஸ்டேட்டிங் தேட் ஹீ ஷுட் ஒர்க் ஹியர் ஃபார் 5 years, அவனால் இப்போ வேலையிலேருந்து போக முடியாது. ஹீ cannot லீவ் திஸ் ஜாப் now. ஓகே, ஹீ cannot லீவ், கோ ஃப்ரம் த ஜாப்பை விட வேலையை விடுறதுக்கு இங்கிலீஷில் லீவ் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஹீ cannot லீவ் ஹிஸ் ஜாப் now. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன், தோ யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ், அப்புறம் மெயின் கிளாஸ் வித் நவுன் கிளாஸ், ஒரு தோ கூடவே நம்ம நவுன் கிளாஸ் எம்பட் பண்ணலாம் வித் அ மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன்கிட்ட இதை பற்றி கேட்காதன்னு நான் உன்கிட்ட சொல்லியும் நீ ஏன் அவன்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணேன். நான் அந்த மாதிரி சொல்லியும் நீ ஏன் அந்த மாதிரி அவன்கிட்ட போய் கேட்கணுன்னு டிசைட் பண்ணேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ நான் அவன்கிட்ட இதை பற்றி கேட்காதன்னு உன்கிட்ட சொல்லியும், ஒரு விஷயம் நடந்தும், இதுக்கு தான் தோ, ஈவன் தோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தோ ஐ டோல்ட் யூ, நான் உன்கிட்ட சொல்லியும், என்ன சொல்லியும், அவன்கிட்ட இதை பற்றி கேட்காதன்னு. ஸோ தோ கூட நம்ம ஒரு நவுன் கிளாஸ் சேர்த்து சொல்லியிருக்கோம். தோ ஐ டோல்ட் யூ தட் யூ ஷுட் நாட் ஆஸ்க் ஹிம் அபவுட் திஸ், நீ ஏன் அவன்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ண. ஓகே, why did you decide to ask him? Why did you decide to ask him? ஃபர்ஸ்ட் இருக்க adverb clauseல நம்ம தோ கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு clause எழுதியிருக்கோம் with a noun clause followed by the main clause. ஸோ மெயின் clause இங்கே ஒரு கொஸ்டினாக இருக்குது. why did you decide to ask him அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ அதுதான் மெயின் clause. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது என்னோட ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் என்னால் இதை நல்லா பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது. ஸோ கொடுக்கறது அப்படின்ற வேர்டை எப்படி எழுதணும் இந்த இடத்துல, ஜெரன் ஃபார்மில் எழுதணும். ரைட், ஸோ ஜெரன்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
though it is my first time giving a presentation கொடுப்பது first time இருந்தாலும் though it is my first time giving a presentation. ஸோ இது நம்மளோட adverb clause. ஸோ இந்த சென்டென்ஸில் noun clause வந்து மெயின் clause கூட சேர்த்து எழுத போகிறோம். என்னால் இதை நல்லா பண்ண முடியும்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ரைட், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் that I can do it very well. சரிங்களா, I'm very confident main clause with a noun clause that I can do it very well. Okay, though it is my first time giving a presentation, I'm very confident that I can do it very well. ஸோ இந்த இடத்துல ரெண்டு வெரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வெரியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு pretty அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். pretty confident, okay, I can do this very well. இல்லை மாற்றி I'm very confident that I can do this pretty well. okay, so pretty அப்படின்ற வேர்டு நீ யூஸ் பண்ணலாம். அந்த வெரின்ற அர்த்தத்தில் prettyன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். It sounds like stylish and natural at the same time. okay, the last one, நாங்கள் சரியான நேரத்துக்கு அங்கே போயும் எங்களால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ரைட், நாங்கள் சரியான நேரத்துக்கு அங்கே போயும் ஒரு விஷயம் நடந்தோம். தோ ஆர் ஈவன் தோ வி அரைவ்ட் ஆன் டைம். சரியான நேரம்னு சொல்லும்போது ஆன் டைம்ன்ற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ வி அரைவ்ட் ஆன் டைம், எங்களால் கண்டுபிடிக்க முடியல. வி குடன்ட் ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்கன்னு. கரெக்டாக, வேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வர். ஓகே, ஸோ வி குடன்ட் ஃபைண்ட் வேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வேர், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்க என்று. ஸோ வேர் அப்படின்றது நம்ம கொஸ்டின் வேர்டாக, அதாவது கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம் நவுன் கிளாஸில், ஃபாலோட் பை த சென்டென்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வர். ஓகே, ஸோ ஈவன் தோ வி அரைவ்ட் ஆன் டைம் வி குடன்ட் ஃபைண்ட் வேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வர். ஓகே, ஸோ இன்றைக்கான 3 சென்டென்சஸ் இதுதான். இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் 3 சென்டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது ரீட் பண்ணலாம். இதே பேட்டர்னில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்ப்ரைஸை வெளியே சொல்லாதுன்னு நான் அவன்கிட்ட குறிப்பிட்டு சொல்லியும் அவன் ஏன் சொன்னான்? நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து, சமையலில் இது அவனோட முதல் முயற்சியாக இருந்தாலும் நல்ல ருசியான சாப்பாடு சமைக்க முடியும்னு அவன் நம்பிக்கையாக இருந்தான். சரிங்களா. தேர்ட் ஒன், டிக்கெட்ஸ் வித்துடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டேடியமுக்கு போனோம். டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டேடியம் போனோம். ஓகே, ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.